இது உறுதி. இது மக்கள் புரிஞ்சுக்கணும். மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே கட்சி டிவிகே தான், வேற யாருமே இல்லை. இப்ப அதிமுக ஏன் இல்லை? அதிமுகவோட தலைமை கூட்டணியா இருக்கவங்களையே அவர் தலைமையா அக்செப்ட் பண்ணல, ஒத்துக்கல. எல்லாமே டெல்லி. பியூஷ் கோயல் வீட்டுக்கு தான் எல்லாரும் முதல்ல போவாங்க. அண்ணன் அன்புமணி அண்ணன் யாரை முதல்ல பார்த்தார்? பியூஷ் கோயல் அவர்களை பார்த்தார். அண்ணன் டிடிவி தினகரன் யாரை முதல் போய் பார்த்தார்? பியூஷ் கோயல் அவர்களை பார்த்தாரு. ஒவ்வொருத்தரா. அப்ப இந்த கூட்டணியை எப்படி உருவாக்குனது? யாரு உருவாக்குனது? அதிமுகவா? இவங்க சொல்றாங்களே 25% இருக்கு, 30% அதிமுக இருக்குன்னு சொல்றாங்களே, அவங்களா? அம்மா உருவாக்குன அதிமுகவா அது? நீங்க சொல்லுங்க. இல்ல எம்ஜிஆர் உருவாக்குன அதிமுகவா அது? இல்லை. அம்மாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி எரிந்த கட்சி தான் இன்னைக்கு. இதை நான் சொல்லல, அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் சொன்னாரு. லேட்டஸ்டா ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அங்க எம்ஜிஆர் போட்டோவும் இல்ல, அம்மா போட்டோவும் இல்ல. ஆனா அந்த மேடையில பெருசா யாரோட போட்டோ இருக்கு? ஐயா இபிஎஸ் ஓட போட்டோ இருக்கு, பிரதம மந்திரி அவர்களோட போட்டோ இருக்கு. தமிழகத்தை உருவாக்கியது யார்? அதிமுக உருவாக்கியது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும். அதை இன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டார்கள். இன்னைக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுவாங்க அண்ணனை பத்தி. அதிமுக இருக்கவங்க தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுவாங்க. அதையெல்லாம் கண்டுக்க வேணாம். களத்திலே இல்ல, ஃபீல்டிலே இல்ல, எலெக்ஷன்லயே இல்ல. ஐயா இபிஎஸ் அவர்கள் போனாரு, எல்லா தொகுதிக்கும் போனாரு. ஏதோ நியூஸ்ல பார்த்திருப்பீங்களா? ஏதோ ஒரு வேவ் வந்துச்சா? என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா? எந்த மாவட்டத்துக்கு கடைசியில் போனார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை. கொங்கு மண்டலம் அதை புரிஞ்சுக்கணும். இது பழைய அதிமுக அல்ல, இது பழைய அதிமுக அல்ல. கூட்டணி இருக்க கட்சிகளே கூட்டணி சேர்ந்துட்டோம் சொல்றாங்களே, கூட்டணி சேரவில்லை. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி, சேர வேண்டிய நிர்பந்தம், சும்மா பேருக்கு சேர்ந்திருக்காங்க. அதனால் மக்கள் இந்த கூட்டணியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆல்ரெடி. அப்ப நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணும். அப்ப அண்ணன் லெப்ட் பாண்டியன் மாதிரி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் எமோஷனலா வேணா, கடுமையா என்ன பர்சனலா வேணா நம்ம அட்டாக் பண்ணட்டும். மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு தெரியும், என் புள்ள விஜய் எப்படி திட்டுறாங்களே, என் புள்ளைய விஜய் எப்படி திட்டுறாங்களே, அவங்களுக்கு நான் தேர்தல்ல ஓட்டு போற அன்னைக்கு நான் பதில் கொடுக்கிறேன்னு அமைதியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் தமிழக மக்களுடைய பெண்கள். பெண்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தது, அண்ணாவை தேர்ந்தெடுத்தது பெண்கள், இஸ்லாமிய தோழர்கள், இஸ்லாமிய பெண்கள், தலித் சகோதரர்கள், எல்லா சமூகத்திற்குரிய ஏழை மக்கள், தொழிலாளர்கள். இவங்க எல்லாருமே எவ்வளவு வழியில் இருக்காங்கன்னு தெரியும். 1000 ரூபாய் கொடுப்பாங்க. செந்தில் பாலாஜி ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. நண்பர்களே, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த அடுத்த செகண்ட், கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட் டாஸ்மார்க் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் 30,000 கோடி ரூபாய், 25,000 கோடி ரூபாய் திமுக வரும்போது சேல்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு 60,000 கோடி ரூபாய் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் எங்க போயிட்டு இருக்கு? டாஸ்மார்க் போய்கிட்டு இருக்கு. அந்த பணத்தை எடுத்து திருப்பி நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆட்சியை பெண்களுடைய பாதுகாப்பு உருவாக்கணும்னா ஒரு புது ஆட்சியை உருவாக்கணும். திமுக கூட்டணியும் இணைப்பு இல்ல, காங்கிரஸ் சுத்தமா மதிக்கிறதே இல்லை. ஒரே ஒருத்தர் ஒரு இன்சார்ஜா போட்டாங்க, கிரீஷ்னு. அவர் கேட்டுட்டாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டார். உடனே திமுக என்ன கோரிக்கை வச்சுச்சு? அவரையே மாத்திருங்க, கிரீஷ் சோடங்கரையே மாத்திருங்க. அவர் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாரு. இங்க இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் செட் பண்ணிட்டோம், டெல்லியில இருந்து வரவங்க செட் ஆக மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு அடிமையா இல்ல அவரு. இன்னைக்கு கொஞ்சம் காங்கிரஸ்ல சில பேர் எந்திரிச்சு உரிமையை கேட்கிறாங்க, போட்டு தலையில அடி அமுக்கு. இதுதான் திமுக. எந்த கூட்டணி கட்சிக்கும் அதிகாரம் கிடையாது. உடனே நம்மள பார்த்து இவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க. யாரும் வரல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு கூட்டணியை உருவாக்க அல்ல, இது எங்களுடைய கொள்கை முழக்கம். எங்களுடைய கொள்கை முழக்கம் சமூக நீதி அடிப்படையில் ஒரு கொள்கையை உருவாக்குறோம். எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எல்லாத்துக்குமான அதிகாரம் கிடைக்கணும்னு முதல் நாள் கட்சி ஆரம்பிக்கும் போது நினைச்சாரு. உங்களை மாதிரி ஒரே குடும்பம், கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் ஐயாவுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை எங்க தலைவர் உருவாக்க நினைக்கிறார். அதனாலதான் முதல்ல சொன்னாரு, ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், சமம் சொல்ல நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது எல்லோருக்குமான ஒரு பகிர்வை கொடுக்கணும்னு நினைச்சார்.
ஸோ நம்மளுடைய களம் ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம இன்னுமேற்று ஒற்றுமையா இருந்து வேலை செஞ்சாலே போதும், நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மட்டுமில்ல, ஒன்றியம், கிளை, பூத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஒற்றுமையா இருந்து நம்ம பூத்தில் ரீச் பண்ணாலே ரீச் பண்ண முடியும். ஃபைனலா தம்பி கேட்ட மாதிரி விருதுநகர் பக்கம் வந்துடுறேன். நம்ம ஒரு கூட்டம் நடத்துறோம். நம்ம தலைவர் பொதுவாகவே கூட்டத்தில் இளைஞர்களுடைய, நம்ம ராஜ்மோகன் சொன்ன மாதிரி தான், மேடையில் இளைஞர்களே கிடையாது, ஆனால் இளைஞரணி கூட்டம். அதுல உதயநிதி அவர்கள் பேசுறாரு, கொள்கை இல்லாத கூட்டம், ஒரு மாசத்துக்கு ஒத்தட்டி வெளியே வராரு. அதாவது நம்ம லாங்குவேஜ் சொல்லுவோம், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி விஜய் டிவில லொல்லு சபான்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் தலைவரை பார்த்து இங்க ஒரு லொல்லு சுபாவை இளைஞரணி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு இமிட்டேட் பண்றேன்னு அவரு நடிகர்னு பேசுறாங்க. அவரு நடிப்பு தொழிலை விட்டு மக்களுக்காக ஓடி வந்துட்டார். இவங்க அவரை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. ஆனா அவரை மாதிரி நடிக்க முடியுதுன்னு பார்த்தா முடியல. அதனால மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களே, இந்த லொல்லு சுபா வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான ஆட்சி அதிகாரம் இன்றையிலிருந்து சொல்றேன், மொத்தமே 75 நாள் தான். அதுல கடைசியா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 75 நாள் தான் முதலமைச்சர் சைன் போட முடியும். இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசு, நம்ம வரலாற்றில் பார்த்திருக்கோம்ல, இந்த முகலாய பேரரசர்கள் கடைசி வாரிசுன்னு. அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள், ஐயா கலைஞர் கருணாநிதிகளுக்கு அப்புறம் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் கடைசி வாரிசு இந்த குடும்பத்தோடைய ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் எந்த வாரிசும் இந்த முதலமைச்சர்னு பக்கம் வரவே முடியாது. ஏன்னா திமுக பிரச்சனை. 2வது தாட்டி என்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சதே கிடையாது திமுக. யாரோ ஒருத்தர் வந்தாங்க, அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தாரு, இன்னைக்கு எங்க அண்ணன் தலைவர் விஜய் அண்ணன் வந்துட்டாரு. இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசோடைய சைன் இன்னும் 75 நாள் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த குடும்பத்தோட வாரிசுங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. புதுசா ஒரு உதயம் ஆகுது. எங்கள் அண்ணன் 26 முதலமைச்சர் ஆவறதையும் எங்களுடைய கழக தோழர்கள் அமைச்சர் ஆவறதையும் யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாத இங்க பதிவு செய்து, நம்ம விக்னேஷ் அவர்கள் சொன்னாரு, குப்பை பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனை இருக்குன்னு கவலைப்படாதீங்க, அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே இதே கிணத்து கிடத்துக்கு வருவாரு, எல்லா பிரச்சனையும் சரி செய்வாரு. ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுக்கான உண்மையான ஸ்மார்ட் சிட்டியை அவர் உருவாக்குவார் என்பதை தெரிவித்து, இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்துக்கு நன்றி தெரிவித்து, அண்ணன் ஆனந்த அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தனக்கு